இங்க விநாயகன்ற ஒருத்தன் கோதுமை மாவுல ஒரு பொம்மையை செஞ்சு அதுக்கு 2 கண்ணையுமே வச்சு அதை எடுத்துக்கிட்டே இந்த அரண்மனையிலே இருக்க ஒரு ரகசிய பாதை வழியா தேவியோட வயிற்றுக்குள்ளேயுமே போறான். அந்த இடத்த சுத்தி பார்த்தா வெறும் ரத்தமும் சதையுமா மட்டுமே இருக்கு. தன்னை சுத்தி கோதுமை மாவால ஒரு வட்டத்தை போட்டுட்டு அவன் கொண்டு வந்த பாத்திரத்தை திறந்ததுமே அந்த இடத்துக்கு பார்க்கவே கொடூரமா இருக்க ஒரு அரக்கனுமே வரான். அந்த அரக்கனுமே இவன் கையில இருக்க கோதுமை பொம்மையை வாங்க பார்க்கும்போது இவன் போட்டிருந்த கோடால அந்த அரக்கனோட கையுமே எரிஞ்சு போயிருது. அந்த அரக்கனுமே இவன் கிட்ட பொம்மையை கொடுன்னு சொல்லி கெஞ்சி கேட்கும் போது கூட இவன் அந்த பொம்மையை கொடுக்காம கீழே போட்டு அந்த அரக்கனை ரொம்பவே கோவப்படுத்திட்டு இருக்கான். இப்ப உடனே அந்த பொம்மையை ஒரு ஓரத்துல போட்டதுமே அந்த அரக்கன் அந்த பொம்மையை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறான். இவனுமே பின்னாடி போயிட்டு அந்த அரக்கனோட இடுப்புல கட்டி இருந்த பைய அவுத்ததுமே நிறைய தங்க காசு வெளியே கொட்டுது. அவனால எந்த அளவுக்கு தங்க காசு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த அரக்கன் கிட்ட மாட்டாம அந்த இடத்த விட்டு சீக்கிரமாவே வெளியே வந்துடுறான். இவன் ஒரு முறையுமே இந்த மாதிரி தன்னோட உயிரை பணைய வச்சு அந்த தங்க காசையெல்லாம் எடுத்து ரொம்பவே வசதியா வாழ்ந்துட்டு வரான். இப்படியே வருஷம் போக போக இவனுக்குமே வயசானதுனால முன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு தங்க காசை எடுக்க முடியாம போகுது. திரும்பவும் தங்கத்தை எடுக்கிறதுக்காக இந்த முறை அவனோட பையனுக்கு தேவையான எல்லா பயிற்சியுமே கொடுத்து தன்னோட பையனை தேவியோட வயிற்றுக்குள்ளேயுமே கூட்டிட்டு போறான். அந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு நடந்ததால இப்ப இவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு வெளியே வர முடியாம அந்த அரக்கங்கிட்டே மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 1 சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.